லண்டன்ல இருக்கிற எங்களுடைய நண்பர்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக விஜய் தொலைக்காட்சியில் இருக்கிற எல்லாரும் குடும்பத்தினர் எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து வரப்போறோம் லண்டனுக்கு. ஏப்ரல் 20th அன்னைக்கு O2 அரினாக்கு நீங்க எல்லாரும் வந்துருங்க. ஏன்னா நாங்க எல்லாரும் அங்க இருக்க போறோம். எல்லாருமா சேர்ந்து ஒரு ஜாலியான காலான ஃபன் ஈவெண்ட் பண்ணலாம். அண்ட் நாங்க ரொம்ப அன்போடையும் எதிர்பார்ப்போடையும் வரோம். ஸோ உங்களையும் நாங்க அங்க எதிர்பார்க்கிறோம். ஓகே, ஸோ bye and see you there. ஸ்டார் விஜய் நாய் டிக்கெட்டுகள் கிடைக்கும் இடங்கள் சீலன் சூப்பர் ஸ்டோர், அகிலன் வீடியோ மற்றும் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ், சவுத் ஹாரோ, குளோபல் வீடியோ, லூயிசன், ஏஜே வீடியோ, ஹேஸ், காவேரி, கிரைடான், ஈழம் வீடியோ, ஹவுன்ஸ்லோ, பெஸ்ட்ஃபோர்ட், வெம்ப்லி, SGA வீடியோ மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர்ஸ், ஷூட்டிங், சாய் ஆஃப் லைசன்ஸ் மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர். மேலும் விவரங்களுக்கு லாக் ஆன் செய்யுங்கள் www.axs.com. மேலும் சிறப்பு சலுகையாக விஜய் டிவியின் புதிய வீவிங் கார்டு வாங்குபவர்களுக்கு ஸ்டார் விஜய் நைட்டிற்கான 2 டிக்கெட்டுகள் இலவசமாக வழங்கப்படும். இச்சலுகை இருப்புள்ளவரை மட்டுமே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அபிஷேக், எப்படா வந்த? உன் ஃப்ரெண்ட் பர்த்டே பார்ட்டி இருக்கு, வரதுக்கு லேட் ஆகும்னு சொன்ன, அதுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. என்னடா ஆச்சு? அபிஷேக், என்ன தலைவலிக்குதா? அம்மா சோடா ஒரு காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா? வேண்டாமா. அப்ப சில்லுன்னு லசி கொண்டு வரட்டுமா? வேண்டாமா. என்னடா இது, டெய்லி ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்ததும் இன்னைக்கு என்ன சோடா பண்ணிருக்க, என்ன குடிக்க வச்சிருக்கேன்னு கேட்டு தொலைச்செடுப்பியே. இன்னைக்கு என்னாச்சுடா உனக்கு? என்ன ப்ராப்ளம்? ஒண்ணு இல்லம்மா, பேசாம போறியா? சொல்றா. வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு. இல்லடா, என்னால வர முடியாது. வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை. 10 மணி இல்லடா, 12 மணி கூட வர முடியாதுடா. போன வைடா. அனுசுயா, என்னாச்சு? என்னன்னு தெரியலங்க, ஏதோ சரியில்லை. இரு, நான் பேசி பார்க்கிறேன். ஹாய் அபிஷேக். என்னடா மூடியா இருக்க? இஸ் எனிதிங் ராங்? நத்திங். சொல்டா. என்னடா நத்திங்? நீ இன்னைக்கு நார்மலாவே இல்ல. பெத்த அம்மா எனக்கு தெரியாதா? ஏதோ நடந்திருக்கு, என்னன்னு விசாரிங்களே. என்னடா ஆபீஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா? சொல்லு அபிஷேக். அப்பா, ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனைனா அங்கேயே எல்லாம் முடிச்சிருவோம்ப்பா. ஆனா பிரச்சனையே கல்பனா தான்ப்பா. அப்பா, நாம கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாத விஷயத்த அந்த கல்பனா பண்ணிருக்காப்பா. அபிஷேக், புதிர் போடாதடா, கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு. அம்மா, கல்பனா கர்ப்பமா இருக்காமா? யாரோட குழந்தையோ வயித்துல சுமந்துக்கிட்டு இருக்கா.
இல்ல அபிஷேக், இல்ல, நீ ஏதோ தப்பா சொல்ற. அது சாதாரண குடும்பம் அல்ல, சக்கரவர்த்தி குடும்பம், பாரம்பரியமானது. அந்த வீட்டு பொண்ணு சேச்சே தப்பு பண்ணிருக்க மாட்டா. நீதான் ஏதோ தப்பா சொல்ற. இல்லம்மா, நான் சொல்றது உண்மைதான். அது அப்புறம் அவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்ற? இல்லப்பா, தகவல் வந்தது ஒரு நம்பிக்கையான இடத்துல இருந்துதான். அது என்னடா பாழா போன நம்பிக்கையான இடம்? என்ன இடம்டா அது? வேண்டாம், அபிஷேக் வீட்டுக்கு சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம வீட்டுல இந்த விஷயத்தை சொல்லிடலாம். அது நல்லது. அது எப்படி? ராம்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சா கல்பனா மேல ரொம்ப கோவப்படுவானே. அவன் கோவத்துல கல்பனாவை ஏதாவது பண்ணிட்டான்னா, ஐயோ வேணாம், தப்பாயிடும். வேண்டாம். சரி, முதல்ல நான் அபிஷேக் வீட்டுக்கே போன் பண்றேன். யாருடா போன்ல? யாரா? சித்ரா தேவிமா. அவங்களா? பேசுறா? ஹலோ, ஹலோ, ஹலோ. என்னாச்சு? என்னடா? கட் ஆயிடுச்சுமா. பாத்தீங்களாமா, நான் சொன்னப்ப நீங்க நம்பலல்ல. இப்போ போன் பண்ணிட்டு கட் பண்றாங்க. எதுக்குமா கட் பண்றாங்க? ஏதோ தப்பு இருக்குமா? நாங்க போனப்பெல்லாம் கல்பனா எப்படி பேசினா எப்படி நடந்தான்னு கேட்டீங்கல்ல. நானும் சிரிச்சு பேசினா சந்தோஷமா இருந்தான்னு சொன்னேன்ல. அது எல்லாமே போய்மா. அவ என்ன எவ்வளவு தூரம் இன்சல்ட் பண்ணா தெரியுமா? நான் இத கூட உங்ககிட்ட சொல்லல. ஏன்னா நீங்க மனசு வருத்தப்படுவீங்க, அதனாலதான் சொல்லல. அப்பா, அவ இன்சல்ட் பண்ணப்பெல்லாம் இப்பவே இப்படி இருக்காளன்னு யோசிச்சப்பா. ஆனா இப்ப உண்மை தெரிஞ்சு போச்சுப்பா. அம்மா, அவ நல்லவளே இல்லம்மா. வேண்டாம்ப்பா, அந்த பொண்ணு நமக்கு வேண்டாம். அப்பா, அந்த வீட்டு சம்பந்தமே நமக்கு வேண்டாம்ப்பா.
ஏப்ரல் 20 லண்டன் மாநகரில் O2 எரினா ஸ்டார் விஜய் நைட். ஸ்டார் விஜய் டிவியினுடைய நட்சத்திரங்கள் எல்லோரும் ஒன்றாக உங்களை சந்திப்பதற்கு ஏப்ரல் 20ஆம் தேதி லண்டனுக்கு வருகிறோம். வாருங்கள், கொண்டாடுவோம். ஸ்டார் விஜய் நைட் டிக்கெட்டுகள் கிடைக்கும் இடங்கள் சீலன் சூப்பர் ஸ்டோர், அகிலன் வீடியோ மற்றும் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ், சவுத் ஹாரோ, குளோபல் வீடியோ, லூயிசன், ஏஜே வீடியோ, ஹேஸ், காவேரி, கிரைடான், ஈழம் வீடியோ, ஹவுன்ஸ்லோ, பெஸ்ஃபோர்ட், வெம்ப்லி, SGA வீடியோ மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர்ஸ், ஷூட்டிங், சாய் ஆஃப் லைசன்ஸ் மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர்ஸ். மேலும் விவரங்களுக்கு லாக் ஆன் செய்யுங்கள் www.axs.com. மேலும் சிறப்பு சலுகையாக விஜய் டிவியின் புதிய வீவிங் கார்டு வாங்குபவர்களுக்கு ஸ்டார் விஜய் நைட்டிற்கான 2 டிக்கெட்டுகள் இலவசமாக வழங்கப்படும். இச்சலுகை இருப்புள்ளவரை மட்டுமே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா அடிச்ச விஷயத்த உடனே தினேஷ் கிட்ட சொல்லி ஆகணுமே. எப்படி சொல்றது? இவ வேற உட்கார்ந்திருக்காளே. ஐயோ ஐயோ, என்னாச்சு கல்பனா? என்னாச்சு? ஐயோ இருங்க, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். சொல்லு கல்பனா. ஹலோ தினேஷ். கல்பனா, கல்பனா, ஏன் அழற? அம்மாக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு தினேஷ். எப்படி? சீதா அன்னைக்கிட்ட சொல்லி அனுப்புனேன். அன்னைக்கு அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க. தினேஷ், அம்மா வந்து என்ன அடின்னு அடிச்சிட்டாங்க தினேஷ். விஷயம் தான் தெரிஞ்சு போயிடுச்சுல்ல, ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் கல்பனா. இல்ல தினேஷ், அம்மா நாளைக்கு காலையிலேயே என்ன வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்க. நான் இப்போ என்ன பண்றது தினேஷ்? தினேஷ், நான் இப்பவே கிளம்பி உன் கூட வந்துடுட்டா? ஏய், வேணாம் வேணாம் வேணாம். அவங்க ஏதோ கோவத்துல தான் அப்படி சொல்லிருப்பாங்க. நீ கவலைப்படாத, அவங்களே நம்மள சேர்த்து வைப்பாங்க. இல்ல தினேஷ், அம்மா பயங்கர கோவத்துல இருக்காங்க என் மேல. சுத்தமா அவங்களுக்கு என்ன கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. தினேஷ், நீ அம்மா கிட்ட வந்து பேசுறியா? தினேஷ், வரேன் கல்பனா, கண்டிப்பா வரேன். ஆனா இப்ப இல்ல கல்பனா, உங்க அம்மாவுக்கு கோவம்லாம் குறைஞ்சிரட்டும், அதுக்கப்புறம் வரேன். ஓகே, கண்டிப்பா வரேன். பாய், டேக் கேர். கல்பனா, இப்போ அண்ணனால என் தங்கச்சி எவ்வளவு கஷ்டப்படுறா. உங்க அம்மாவுக்கு மட்டுமா உன்னை பிடிக்கல, எனக்கும் தான் பிடிக்கல. என் தங்கச்சி அனுபவிச்ச மாதிரி நீயும் நல்லா அனுபவிக்கணும்டி. அனுபவிப்ப. சீதா அண்ணி அம்மாவோட கோவம் குறைஞ்சிடும்னு சொல்றாங்க. இவனும் கோவம் குறைஞ்சிடும்னு சொல்றானே. கண்டிப்பா அம்மாவோட கோவம் குறைய போறதில்ல. இந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க போறதில்ல. என்ன பண்றது?
வாங்க. நல்லா இருக்கீங்களா? உன் அத்தை எங்க? நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கு. இருக்காங்க உள்ளதான். வாங்க. மாமா அத்தை, தோ அபிஷேக் ஃபேமிலி வந்திருக்காங்க. அத்தை வாங்க. அத்தை உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். சித்ரா தேவி கூப்பிடு. அத்தை வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நான் காஃபி எடுத்துட்டு வரேன். இருக்கட்டும், வேண்டாம். வாட் a சர்ப்ரைஸ் நாகராஜ். சொல்லவே இல்ல. நீங்க வந்ததுல சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு நல்ல கவிதை எழுதியிருக்கேன். கல்பனாவை பத்தி, அபிஷேகை பத்தி, நடக்க போற கல்யாணத்தை பத்தி. கேக்குறீங்களா? கல்பனாவிற்கு ஒரு அபிஷேகம். அபிஷேக் கிடைத்த அந்த விடுங்க சித்தப்பா. வாங்க வாங்க வாங்க. கவிதை சொன்னா உனக்கு பொறுக்காது. வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? உட்காருங்க. சுமித்ரா, காஃபி கொண்டு வா. இது எடுத்துட்டு வா. அதெல்லாம் வேண்டாம். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச தான் வந்தேன். பேசுவோமே. உட்கார்ந்து பேசுவோம். நாங்க உட்கார்ந்து பேச வரல. உங்ககிட்ட தனியா பேசணும். பேசலாமா? என்ன அனுஷியா? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? நான் முதல்ல இவங்க கிட்ட தனியா பேசணும். அதுக்கப்புறம் என்ன விஷயம்னு உங்க எல்லாருக்கும் தெரிய வரும். என்ன சித்ரா தேவி, பேசலாமா? வாங்க. கடவுளே, எந்த விபரீதமும் நடக்காம இருந்த போதும். ஆக்சுவலி நானே உங்க வீட்டுக்கு வந்து பேசணும்னு தான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. நானும் உங்க வீட்டு விஷயமா தான் பேச வந்திருக்கேன். என்ன விஷயம்? நீங்க அபிஷேக்கு ஃபோன் பண்ணீங்களா? ஆமா. அப்புறம் ஏன் கட் பண்ணீங்க? ஆக்சுவலா அது வந்து எனக்கு தெரியும். உங்க வீட்டு விஷயம் எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறீங்களா? நீங்க எந்த விஷயத்தை பத்தி பேசுறீங்க? உங்க மக கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கர்ப்பமா இருக்காளே, அத பத்தி. ஹாய், உங்களுக்கு சின்ன இல்லை பெரிய சர்ப்ரைஸ். ஸ்டார் விஜய் டிவி மிகப்பெரிய ஒரு ஸ்டார் நைட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்டார் விஜயோட லண்டன் லான்ச்சும் அன்றைக்கி தான் நடக்க போகுது. நிறையா ஆர்டிஸ்ட், நிறையா ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸஸ் எல்லாருமே அதில் பங்கேற்க போகிறாங்க. நான் இருப்பேன், நீங்கள் இருப்பீங்களா? April 20th, லண்டன் O2 Arena. மேக் இட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க
எந்த விஷயத்தை பத்தி பேசுறீங்க? உங்க மக கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கர்ப்பமா இருக்காளே அத பத்தி. இத யார் உங்களுக்கு சொன்னது? தகவல் கிடைச்சது. முதல்ல நான் நம்பல. ஆனா நீங்க கால் பண்ணிட்டு கட் பண்ணதை பார்த்தா இதெல்லாம் உண்மையா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அதான் நேர்ல பார்த்து பேசி உண்மையை தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க, எது உண்மை? சொல்லுங்க சித்ரா. நீங்க இப்படி அமைதியாவே இருந்தீங்கன்னா நாங்க கேள்விப்பட்ட விஷயம் உண்மையா இருக்குமோன்னு தோணுது. எது உண்மை? நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் நிஜமா? என்ன நாகராஜ், வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? நாங்களும் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்களும் எதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க. என்னதான் நடக்குது? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிய வரும். ஒருவேளை தினேஷ் விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சோ? அப்போ விஷயம் தெரிஞ்சுதான் என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சீங்களா? சக்கரவர்த்தி குடும்பம் இவ்வளவு கேவலமா இருக்கும் நான் நினைக்கவே இல்லை. ஐயோ, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. எனக்கு இந்த விஷயம் இப்பதான் தெரியும். தெரிஞ்ச உடனே உங்களுக்கு சொல்லலன்னு நினைச்சேன். ஆனா அது போதும். இத்தனை நாளா உங்களை நம்பி நம்பி நாங்க மோசம் போனதெல்லாம் போதும். நல்ல வேளை கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சது. நீங்க இந்த அளவுக்கு மோசம் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாம போச்சு. ஐயோ அனுஷயா, உங்களை மோசம் பண்ணணும்னு நான் நினைக்கல. அந்த மாதிரி புத்தியும் எனக்கு இல்ல. உண்மையாவே சத்தியமாவே இந்த விஷயம் எனக்கு இப்பதான் தெரியும். அதனாலதான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன். ஆனா போன்ல விஷயத்தை சொல்ல எனக்கு தைரியம் வரல. இருந்தாலும் காலையில உங்க வீட்டுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி இந்த கல்யாணத்தை நானே நிறுத்திடலான்னு தான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள நீங்களே இங்க வந்துட்டீங்க. அனுஷயா, நான் எப்பவுமே யாருக்குமே துரோகம் நினைச்சதே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் பொண்ணு செஞ்ச தப்புக்கு அபிஷேக நான் எப்படி பழி வாங்குவேன் சொல்லுங்க. சரி, நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்புறேன், எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். அப்ப எதுக்கு கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தணும்னு நினைச்சீங்க? சொல்லுங்க சித்ரா, ஏன் நினைச்சீங்க?